Hello friends, welcome to Sathiya Samayal. இன்னைக்கு நம்ம சத்யா சமையல்ல ரொம்ப டேஸ்டான அவரக்காய் குழம்பு, சாதம் அதே மாதிரி சப்பாத்திக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியானது. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. வாங்க இப்போ வீடியோக்கு போகலாம். நான் 300 கிராம் அளவுக்கு அவரக்காய் எடுத்துர்க்கேன். இதுல அகலமா இருக்கக்கூடிய அந்த அவரக்காயும் பயன்படுத்தலாம். எனக்கு இந்த அவரக்காய் தான் கிடைச்சது, அதனால நான் இதுல பண்றேன். அவரக்காய் கட் பண்றதுக்கு முன்னாடி ரெண்டு சைடும் அந்த நாரை எடுத்துருங்க. ரொம்ப முத்தலா இருந்தது அப்படினா நார் நீளமா வரும். முடிஞ்ச அளவுக்கு பிஞ்சான அவரக்காய்கள் பயன்படுத்துறது நல்லது. இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு நான் இன்னைக்கு சாம்பார் பொடி மட்டும் தாங்க பயன்படுத்த போறேன். இதுக்கு ஒரு சின்ன மசாலா விழுது அரைச்சு எடுத்துறலாம். 1/4 கப் போல தேங்காய் துருவல்ல 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா நைஸா விழுதா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிச்சு விட்டுறலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு தான் ரொம்ப நல்லா ஃப்ளேவர் கொடுக்குங்க. கண்டிப்பா சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 4-5 பல் போல பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயத்தையும் பூண்டையும் வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், நம்ம கார தேவைக்கு தகுந்த அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். லைட்டா சாம்பார் தூளுடைய பச்சை வாசனை போக வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நான் ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி சேர்த்துனதுக்கு அப்புறமா தக்காளி சீக்கிரமா வதங்கி வரக்காக குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு இப்பவே சேர்த்துறலாம். வாசனைக்காக கொஞ்சமா கறிவேப்பிலையும் சேர்த்து இந்த தக்காளி கூடவே நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சூப்பரா தக்காளி வதங்கி வந்துருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அவரக்காயை சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மசாலால ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம மூடி போட்டு அவரக்காவை பாதி அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவரக்காய் சீக்கிரமா வெந்து வரக்கூடிய காய் தான். மசாலா சாம்பார் பொடி தான் பயன்படுத்தணும்னு இல்லை. நீங்க மல்லித்தூளும் மிளகாத்தூளும் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். இப்போ வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாதி அளவுக்கு காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் சீரக விழுதை சேர்த்து தண்ணி தேவைப்பட்டது அப்படின்னா தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பாருங்க. உப்பு கரெக்டா இருந்தது அப்படின்னா மூடி போட்டு காய் நல்லா வெந்து தேங்காயினுடைய பச்சை வாசனை நீங்கிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வாசனையா சூப்பரா நம்மளுடைய அவரக்காய் குழம்பு ரெடி ஆயிருச்சு. சப்பாத்தி சாதம் ரெண்டுக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுவையா இருந்தத சுவைத்து பாருங்கள். Thank you.